தாவேக்காவை பார்த்து மேயர் முதல் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உருட்டு உதயநிதி முதல் கனிமொழி வரை அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நவ துவாரங்களிலும் உங்களுக்கு புகை வருகிறது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த ஆட்சி முடிவுரை எழுதப்படும், இந்த ஆட்சி நாளைக்கு முடிந்துவிடும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? திமுகவினருக்கு எப்போதுமே வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஆட்சி வந்த ஒரு வாரத்திலேயே இத்தனை குறைகளை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் முன்பே சொன்னது போல இந்த ஆட்சி எப்போதும் மீண்டும் பனமரத்துல வவ்வாலா தளபதிக்கு சவாலா என்பது போல இனி ஒவ்வொரு முறையும் தமிழக வெற்றி கழகமும் ஆர்கே நகரில் இருந்து கன்னியாகுமரி வரை, காசிமேட்டில் இருந்து கன்னியாகுமரி வரை நாம் மாபெரும் வெற்றி பெறுவோம். யார் என்ன கூக்குரலிட்டாலும் சரி, கோட்டை போட்டா நம்ம தளபதி சிஎம், கோட்டை கழட்டினா அவர் மக்கள் தலைவர், அப்படித்தான் பேசுவார். மக்களின் ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. இனி நம்முடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இனி வரப்போகின்ற எல்லா தேர்தல்களிலும் தமிழக வெற்றி கழகம் விசில் தான் ஊதும். யார் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். அதை பற்றி எல்லாம் நமக்கு கவலை இல்லை. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி தமிழ்நாட்டு மக்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் நம்ம பக்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். உங்களோடு என்னை போன்ற அருமை சகோதர சகோதரிகள் நாங்கள் இருக்கிறோம். மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆற்றல் மிக்க அமைச்சர்கள் அண்ணன்கள் இருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு முறையும் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். மீண்டும் நம்முடைய வெற்றியை மீண்டும் மீண்டும் இனி ஒவ்வொரு நாளும் தமிழக வெற்றி கழகத்தின் சரித்திரம் சொல்லும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன்.